கொஞ்ச நாளில் சோர்ந்துடுறாங்க. உலகத்துக்காக ஓடினவங்கள நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். அவங்க வாழ்க்கையிலலாம் அந்த அளவுக்கு ஒரு செழிப்பாக ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் இயேசுவுக்காய் ஓடுறவங்க சந்தோஷமாக எப்பொழுது இருப்பாங்க. அல்லேலூயா. பணம் இருந்தாலும் உணவு இருந்தாலும் பொருள் இல்லாவிட்டாலும் அவங்க இயேசுவுக்காக ஓடும்போது நித்திய மகிழ்ச்சியை தேவன் கொடுப்பார். அடுத்த பாடல் 485வது ரட்சணிய மகிமை பாடலாமா? அடுத்த ஒரு பாடல் ரட்சணிய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சணிய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சணிய மகிமை ரட்சணிய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. எல்லாம் சேர்ந்து ரட்சணிய மகிமை ரட்சணிய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா.
ரட்சண்ய மகிமை ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா சந்தோஷமா சொல்லுமா ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா மரணத்தை வென்றவரே மறைவிடமானவரே மரணத்தை வென்றவரே மறைவிடமானவரே வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே பாடுவேன் அல்லேலூயா வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே பாடுவேன் அல்லேலூயா நான் பாடி சோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணுவேன் நான் பாடி சோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணுவேன் உம்மிலென்று மகிழ்ந்திடுவேன் உம்மிலென்று மகிழ்ந்திடுவேன் ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா அல்லேலூயா அல்லேலூயா அவருடைய நாம மகிமைப்படுவதாக ஒரு பாடல் அது வந்து உங்களுக்கு டிவியில் தான் போடுவோம் பாடல் புத்தகத்தில் இருக்காது இருக்கா பாடல் புத்தகத்தில் இருக்கா அப்படியா 796 பாடல் எண் 790 நல்லா ஃபேமஸான பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரிங்களா நாங்கள் தான் பாடலாம் அதனால் 796வது பாடல் என்ன நாடியல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறேனே போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் வாழ்கிறேனே இன்னும் நாடியல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறேனே போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் வாழ்கிறேனே
ஹalleluya தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya நம்புறீங்களா? என் கூட தான் ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்றீங்க, நம்புறீங்களா? Amen. இந்த சபைக்குள்ள தேவன் உலாவி கொண்டிருக்கார், நம்புறீங்களா? ஹalleluya. என்ன பார்க்கிறதுக்கு, என் ஜெபத்தை கேட்கறதுக்கு, என் ஆராதனை கேட்கறதுக்கு இயேசு வந்திருக்கான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. வாஞ்சையோடு 9:30 மணிக்கு மேலே வர்றவங்கலாம் சபைக்கு பிரயோஜனம் இல்லாத ஆட்கள். தண்டோன்னு சொல்லுவேன், தண்டம் வேஸ்ட்டு. அதெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அது குப்பை. அது 9:30 மணிக்கு மேலே வந்து என்னத்துக்கு அவன் வந்து என்னத்துக்கு அது வராமல் இருக்கலாம்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு. சரிங்களா? அதனால் தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் வெற்றியேனா பெற முடியாது, அப்படியே ஓடிட்டு இருக்க வேண்டியதான். அதனால் 9:30 மணிக்குள்ளே சபைக்குள்ளே இருக்கும். நான் எத்தனை வாட்டி 8:30 மணிக்குள்ளே சபைக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஆராதனை கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எத்தனை பேர் வரல பார்த்தீங்களா? அப்போ அவங்கள எப்படி வைக்கிறது, எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது? அது சரியில்லை. சரியா? அதை வந்து ஒழுங்கற்ற ஒரு காரியத்தில் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க வந்து பாட்டில் இருக்கணும், ஆராதனை இருக்கணும், இந்த மாதிரி காரியத்தில் பங்கெடுக்கணும். சரிங்களா? அது முடிஞ்ச பிறகு ஆராதனை கண்ணை முன்னவொடனே வந்து உட்காந்துக்கிறது அது ஒழுங்கீனமான காரியம். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சார் தான். சரியா? சபையே விடக்கூடாது, ஆனால் சபையை ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி, நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? அவனுடைய பிள்ளைகளாகி நம்ம தேவ சமூகத்தில் எல்லாம் எழுந்து நின்று அவரை ஆராதிப்பதற்கு நேரத்தை கொடுப்போம். சரிங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே 8:30 மணிக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கீங்களே நன்றி, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எனக்கு கொண்டு வந்திருக்கீங்களே நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். ஆகாதவர்களும் உதவாதவர்களும் வரமாட்டாங்க, உள்ளே வரமாட்டாங்க, 8:30 மணிக்கு மேலாம் வரமாட்டாங்க அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அவளுக்கு உலக நண்பர்கள், உலக சம்பாஷணை, ஆமென், அதுதான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் நமக்கு தேவ பிள்ளைங்க ஐக்கியம், இதுதான் முக்கியமாக நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மகிமையுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்திருக்கீங்களே நன்றி அப்பா. ஆமென். தேவ சத்தத்தை கேட்கறது எனக்கு கொண்டு வந்திருக்கீங்களே, என்னை பாட வச்சிருக்கீங்களே, என் வாய் உங்களுக்காக பாடி இருக்கு, என் உதடுகள் உமக்காக பாடி இருக்குது, என் குரல் உமக்காக கம்பீரித்து வந்திருக்கிறது. சிலர் ஊழியர்கள் கூட ரொம்ப அற்பமாக நினைப்பாங்க, அதனால் ரொம்ப தப்பு. ஊழியர்கள் கூட இந்த 9:30 மணி தாண்டி வர, அவங்க 8:30 மணி தாண்டி வாங்கன்னா பிரயோஜனமற்றவர்கள், உதவாதவர்கள் அவங்கன்னா. அவங்கள வச்சுன்னா ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஒருத்தர் 9:30 மணிக்கு மேலே வந்து இவ்வளோ சேர் போட்டுருக்குது, 5 சேர் உட்கார மாட்டார், அவர் தனி சேர் போட்டு உட்கார. அவர் பாருங்க எவ்வளோ யோக்கியம் பாருங்க. நாங்கள்லாம் முட்டாள், இவ்வளோ சேர் போட்டு உட்கார மாட்டாராம், அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு சேரை போட்டு உட்கார. ஆமாம், இவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடப்பாங்களாம். சரியா? தேவனுடைய பிள்ளைங்க யோசிங்க, எவ்வளோ சேர் போட்டுக்கு உட்கார்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. தேவனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன தேடி வந்திருக்கிறார். நான் அவரை தேடுறதுக்கு எவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்க பாருங்க, எவ்வளவு உதாசீனப்படுத்துற பாருங்க அவர் சமூகத்தை. என்ன தேடி அவர் வந்திருக்கிறாரு. ஆமாம், என்னை நாடி வந்திருக்கிறாரு, என் மூஞ்ச பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியாராக இருந்தால் கூட 8:30 மணிக்குள்ள சபைக்குள்ளே இருக்கணும், அதை தான் நான் விரும்புவேன். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு மேலே வர்றவங்கள பெரிய ஊழியக்காரன் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தேவ சமூகம் வெளியேறப்பட்டது. ஆமென். அது எங்கள் அண்ணனாக இருந்தால் கூட யாராக இருந்தாலும் சரிதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பாடலை கேட்க விரும்புகிறார், நம்முடைய வாயிலிருந்து வருகிற பாடலை கேட்க விரும்புகிறார். நான் கண்ணை மூடி ஆராதிக்கிற அந்த நேரத்தை தேவன் உற்று கவனிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. போன வாரம் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் துதிக்கிற ஒரு நேரம் இதுதான். போன வாரம் முழுவதும் உங்களை பாதுகாத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நேரம் இதுதான். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணுறது பெரிய தவறு. நன்றி 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 நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. போன வாரம் முழுவதும் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துறோம், நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதவாத எண்ணெய், குப்பையிலிருந்து எடுத்த எண்ணெய் ஆனை கோபுரத்தில் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒதுக்கி வச்ச எண்ணெய் உபயோகப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. 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 ஆமென். நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த புதிய வார்த்தை கொடுத்துருக்கீங்களே நன்றின்னு சொல்லுங்க. இந்த புதிய வார்த்தை கொடுத்துருக்கீங்களே நன்றின்னு சொல்லுங்க. இந்த புதிய வார்த்தையை என்ன கொண்டு வந்திருக்கீங்களே நன்றின்னு சொல்லுங்க.
இந்த புதிய வார்த்தையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி என்னை கொண்டு வந்திருக்கீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி, பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆவியாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி, அந்தமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னுடைய குறைகள் குற்றங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். நான் குறையோடு வந்திருக்கேன், குற்றத்தோடு வந்திருக்கேன், பாவத்தோடு வந்திருக்கேன். பாவத்தை அறிக்கை செய்த ஆண்டவர் சமூகத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை பங்கெடுக்கும்படியாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவை பார்த்து நன்றி சொல்றது தப்பே கிடையாது. மனுஷனை எதிர்பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு நன்றி சொல்ல மாட்டான். மனுஷன் எதிர்பார்க்கிறான். அவனுக்கு ஜீவனை கொடுத்த தேவன், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்த ஆண்டவராகிய இயேசு, அவருக்கு நன்றி சொல்றதுக்கு நம்ம ஏன் கவலை பண்ணோம்? ஆமென். உன் போக்கு வரத்து பிரயாணம் எல்லாவற்றிலையும் உன் தூதனை அனுப்பி உன்னை பாதுகாத்தாரு.